தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் தெற்கு மாவட்ட பொதுக்குழு இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை கையில் எடுத்து 10 மாத செயல் திட்டமாக தமிழகம் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கொண்டு செல்லக்கூடிய செயல் திட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல் இன்றைக்கு ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக மாற்றியிருக்கிறது. தமிழகத்தில் பழம்பெரும் கட்சிகளில் இருந்து நேற்று கட்சி தொடங்கியவர்கள் வரை வாக்குகளை வாங்குவதற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்குகளுக்கும் 500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரை வாக்கு வாங்குவதற்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். கோவை போன்ற மாநகரங்களில் பல்வேறு பரிசு பொருட்களை அனைத்து கட்சிகளும் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு ஜனநாயகம் என்பது பணநாயகமாக மாறி இன்றைக்கு தேர்தலே கேள்விக்குறியாக மாறி இருக்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ தேர்தல் கமிஷன் என்பது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கண்காணிப்பில் மிகப்பெரிய தவறிழைத்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாட்டில் சரியான ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் யார் ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள், யார் நல்லாட்சி தருவார்கள் என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தருணம் மாறி இன்றைக்கு யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலை மாறி இருப்பது வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அப்போ இன்னும் பல தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க சட்டசபை தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இதே நிலை நீடித்தது என்று சொன்னால் ஜனநாயகமே கேலிக்கூத்தாக மாறிவிடுமோ என்கின்ற அச்ச உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக தமிழகத்தில் மே 4ஆம் தேதிக்கு பிறகு யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது தெளிவாகிவிடும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய 20 ஆண்டு கால கோரிக்கை எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த 3.5% இடஒதுக்கீடை 7% உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் பலகட்ட போராட்டங்கள் மூலமாகவும் மாநாடுகள் மூலமாகவும் ஆளக்கூடிய அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் உடனடியாக எங்களுடைய இந்த கோரிக்கையை கவனித்து சிறுபான்மையினர் வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் உயர வேண்டும் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல 3.5% இடஒதுக்கீடு 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கிறது. அப்போ இந்த இடஒதுக்கீடின் மூலம் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் எவ்வளவு வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த வெள்ளை அறிக்கையை தமிழகத்தில் யார் ஆட்சி செய்ய போகிறார்களோ அவர்கள் வெளியிட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல அருகில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலும் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்கின்ற நிலை உருவாக இருக்கிறது. அவர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கூட்டணி ஆட்சி இருந்த பொழுது சில மாதங்களுக்கு முன்பு இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த வக்ஃபு வாரியத்தில் பிஜேபியை சேர்ந்த ஒரு நபர், ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட அந்த நபரை அவர்கள் வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்திருக்கிறார்கள். இதை கண்டித்து பாண்டிச்சேரியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மிகப்பெரிய அளவிற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கடுமையான கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கின்றோம். தேர்தல் முடிந்த பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாலும் உடனடியாக அந்த வக்ஃபு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட ஒரு நபரை உடனடியாக நீக்க வேண்டும். அப்படி நீக்கவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக பாண்டிச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் இது மிகப்பெரிய அளவிற்கு போராட்டமாக மாறும். இந்த போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் முழுவதும் கையில் எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல மணிப்பூரில் நேற்றைய தினம் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து
அங்கு இருதரப்பினருக்கு இடையே நடைபெறக்கூடிய கலவரத்தில் பல நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் நடந்த துப்பாக்கி சூட்டில் குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள். அதற்கு நியாயம் கேட்டு பேரணி சென்றவர்கள் மீது கடுமையான தாக்குதலை ஆளக்கூடிய மாநில அரசாங்கம் நடத்தியிருக்கிறது. இதனால் மீண்டும் அங்கு மிகப்பெரிய கலவரம் உருவாகி இருக்கிறது. மாநிலத்தில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு அந்த தோல்வியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசும் மணிப்பூர் விஷயத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது. மணிப்பூரில் அமைதி நிலவக்கூடிய நடவடிக்கையை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல கிறிஸ்துவ மிஷனரிகள் நடத்தக்கூடிய மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், தொண்டு நிறுவனங்கள் இது போன்றவற்றிற்கு அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து நிதியை பெறுகிறார்கள். அந்த நிதியை ஒழுங்குபடுத்துகிறோம் என்கின்ற பெயரில் சில சட்ட விதிமுறைகளை, திருத்தங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்கிறது. எப்படி வக்ஃபு திருத்தத்தில் திருத்தங்கள் செய்து இஸ்லாமியரோட சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்ததோ, அதுபோல கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு, என்ஜிஓக்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த நன்கொடைகளை திருத்தம் என்கின்ற பெயரில் அந்த என்ஜிஓ நிறுவனங்கள் தங்களுடைய பதிவை புதுப்பிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய திருத்தங்களை இந்த சட்டத்தின் வழியாக ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கிறது. 5 மாநில தேர்தலுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாக்குகளை பிஜேபி இழக்கும் என்பதால் அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படி அந்த சட்ட திருத்தம் வந்தது என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய உரிமைகள் பறிக்கிறது பிஜேபி என்பது தெல்ல தெளிவாகிறது. ஏற்கனவே இஸ்லாமியருடைய சொத்துக்களை பறிப்பதற்கு வக்ஃபு திருத்த சட்டம் என்கின்ற பெயரில் பல அநியாயங்களை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. இப்போது கிறிஸ்தவ மிஷனரிகளை கை வைக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் ஒடுக்கக்கூடிய, அடக்கக்கூடிய செயல்பாடுகளை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த திருத்தமும் நாடாளுமன்றத்தில் வந்தது என்று சொன்னால் இதையும் கண்டித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் மிக எழுச்சியாக போராட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம்.